கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்கிறார். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:23 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நாம் கிறிஸ்துவில் பெற்றுள்ள சுதந்திரம் பாவம் செய்வதற்காக அல்ல, பாவத்திற்கு அடிமையாக அல்ல, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்மை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகும்போது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாகும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோமோ நாம் அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ரோமர் 6:13 வாசிக்கிறோம். நாம் பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்கென்று பிழைக்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தியை உண்டாக்காத எந்த காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நாம் எப்படியும் வாழ முடியாது. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நம்மை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். ஆனால் இப்போதோ நாம் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகும்போது நாம் பரிசுத்தமாகிறோம். முடிவோ நித்திய ஜீவனாக இருக்கிறது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு உடைமைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மாம்ச இச்சைக்குரிய பாவங்களில் நாம் விழாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் நம்மை கர்த்தருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 6:12 படி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.